தீபாவளி என்பதை பொறுத்தவரையில் பிற மதத்தவருடைய ஒரு நம்பிக்கை, ஒரு வழிபாடு. அதில் ஒரு முஸ்லீம் கலந்து கொள்ளலாமா என்று கேட்டால் நிச்சயம் கலந்து கொள்ளக்கூடாது. கலந்து கொள்வது நமக்கு அனுமதி இல்லை. வாழ்த்து தெரிவிப்பது நமக்கு அனுமதி இல்லை. அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாமா? இது போன்ற ஃபெஸ்டிவல் டேஸை என்ன செய்யணும், பலரும் வாழ்த்து சொல்லக்கூடிய நாட்களாக, வாழ்த்துக்களை பரிமாறக்கூடிய நாட்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அதற்கு அனுமதி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய மத சடங்குகளை பொறுத்தவரையிலும், சம்பிரதாயங்களை பொறுத்தவரையிலும் அது அந்த மக்களுடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. அப்ப அந்த நம்பிக்கை என்பது பாத்திலானது, அசத்தியத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது. அதை ஒரு முஸ்லீம் ஆதரிக்கலாமா? ஒருபோதும் ஆதரிக்க கூடாது. ஆதரிக்கிறோம்னு சொன்ன அர்த்தம் அந்த அசத்தியம் உண்மையாகிவிடும் என்று அர்த்தம். அப்படிதானே? ஒரு கருத்தை நாம ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அது சரி என்று ஆமோதிக்கக்கூடியவர்கள் தான் என்ன செய்ய முடியும், அதை ஆதரிக்க முடியும். இப்ப நாம் அதை பொய் என்று சொல்லுகிறோம், அது அசத்தியம் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய ஆதரவு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இந்த பண்டிகை தினங்களில் அவர்கள் நமக்கு அன்பளிப்பு தருகிறார்கள், பெற்றுக்கொள்ளலாமா? அவர்கள் ஸ்வீட் தர்றாங்க, பலகாரம் தர்றாங்க, வாங்கிக்கலாமா? வாங்கிக் கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. வாங்கிக் கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யௌமுன் நப்ரோஸ் என்று சொல்லக்கூடிய பார்சிகளுடைய ஒரு விழா நாள், அந்த நாளில் அவருக்கு அன்பளிப்பு கொடுக்கப்படுகிறது. அதை அவர் என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டார்கள். அதே போன்று ஏனைய சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டார்கள். நேரடியாக நமக்கு இதுல குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஆதாரம் கிடைக்காவிட்டாலும் கூட யாருடைய அமல் நமக்கு ஆதாரமா இருக்கு? சஹாபாக்கள், ஃபஹ்மு சஹாபா. மார்க்கத்தில் நாம் என்ன செய்வோம், குர்ஆனையும் சுன்னாவையும் நாம் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னால் அதற்குரிய அடிப்படையாக நாம் என்ன சொல்லுவோம், ஃபஹ்மு சஹாபா, சஹாபாக்களின் புரிதல். சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்க, அவர்களுடைய விளக்கம் சரி என்பதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சான்று பகிர்ந்து விட்டார்கள். அப்ப அந்த அடிப்படையில் தான் நாம் என்ன செய்யணும், குர்ஆனையும் சுன்னாவும் விளங்க வேண்டும். அப்ப அதன் அடிப்படையில் இந்த பண்டிகை தினங்களில் அவர்கள் கொடுக்கின்ற ஹதாயா, அன்பளிப்புகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டால் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சமகாலத்தில் இருக்கக்கூடிய சில அறிஞர்கள் அவங்க ஃபத்வாவை சொல்லுகிற போது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீனி வலம் யுஹ்ரிஜுக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ருஹும் வ துஃப்ஸிது இலைஹி. உங்களுடைய வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றாமல், உங்கள் மார்க்க விஷயத்தில் உங்களோடு போர் புரியாமல் இருந்த மக்களிடத்தில் நீங்கள் நன்மை புரிவதையும், அவர்களுக்கு நன்மை புரிவதையும், துக்ஸிது இலைஹிம், அவரிடத்தில் நீங்கள் நீதமாக நடந்து கொள்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு விலக்கவில்லை, அல்லாஹ் உங்களுக்கு தடை ஏற்படுத்தலை. அப்ப அந்த அடிப்படையில் அவர்கள் தருகின்ற அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வது என்பது என்னது, இந்த நம்ம வாழக்கூடிய சொசைட்டியில நமக்கும் அவர்களுக்குமான ஒரு இணக்கத்திற்கான ஒரு பாலம். என்ன இணக்கம்? நாம் அவர்களிடத்தில் கொள்கை சொல்ல வேண்டியிருக்கிறது, நாம் அவர்களுக்கு தாவா செய்ய வேண்டியிருக்கு. நான் கொடுக்குற பிரியாணி மட்டும் நீ சாப்பிடணும், நீ தந்த ஸ்வீட்டை நான் என்ன செய்ய மாட்டேன், வாங்க மாட்டேன், வாங்கினா நாய்க்கு போட்டுருவேன் அல்லது சாப்பிட மாட்டேன்னு சொன்னா இது சரியான அணுகுமுறையா என்றால் அணுகுமுறை இல்லை. இப்ப நாம நினைக்கிறோம் அந்த மக்களை அழைக்க வேண்டியவர்களாக, அவர்கள் அழைக்கப்பட வேண்டியவர்களாக, சத்தியத்தின்பால் அழைக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு நாம் நினைச்சோம், அந்த மக்களிடத்தில் இந்த உறவில நாம எந்த விதமான விரிசலையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. இது போன்ற அன்பளிப்புகளை அவர்கள் தருகிறார்கள் என்று சொன்னால் பெற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. நாம அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கலாமா என்று கேட்டால் பண்டிகை தினம் அல்லாத மற்ற நாட்களில் கொடுக்கலாம். மற்ற நாட்களை நாம் என்ன செய்யலாம், அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கலாம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தம்முடைய முஷ்ரிக்கா இருக்கக்கூடிய ஒரு சகோதரருக்கு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு பட்டாடையை கொடுத்தாங்க. அதை என்ன செய்யக்கூடாது, தனக்குரியதில் என்று சொன்னோன்னா அந்த முஷ்ரிக்கா இருக்கக்கூடிய சகோதரனுக்கு என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்கள் அன்பளிப்பு செய்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அன்பளிப்புகளை பெற்றிருக்கிறார்கள், சில சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹ் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்ற அந்த செயல்களை அடிப்படையாக கொண்டு என்ன செய்யலாம், நாம் அவர்களுக்கு பண்டிகை தினம் அல்லாத நாட்களில் கொடுத்துக் கொள்ளலாம். அவர்களுடைய பண்டிகை என்பது அவர்கள் தருகிறார்கள் என்று சொன்னால் அதை பெற்றுக்கொள்ளலாம், அதில் எந்த தடையும் இல்லை என்பதை என்ன செய்றாங்க, மார்க்க அறிஞர்கள் ஃபத்வாவை வழங்குகிறார்கள். அந்த ஃபத்வாவிற்கு அவர்கள் மேற்கோள் காட்டக்கூடிய செய்திகள் என்ன, இந்த சஹாபாக்களின் அமல்களைத்தான். பல செய்திகளை அதற்கு ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். பல சஹாபாக்களை செஞ்சிருக்கிறாங்க. யௌமுன் நப்ரூஸா இருக்கட்டும், அது போன்ற ரோமர்களுடைய வழிபாடு நாட்களில் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அன்பளிப்பு தந்திருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, யூத பெண்மணிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய பண்டிகை தினத்தில் கொண்டு அன்பளிப்பு தந்திருக்கிறாங்க. அதை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பல அமல்கள் என்ன செய்றோம் நாம பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் அவர்கள் தருகின்ற அன்பளிப்பு, அவருடைய பண்டிகை நாட்களில் தருகின்ற அன்பளிப்பு நாம் பெறுவதற்கு மார்க்கத்தில் நமக்கு தடை இல்லை. நாம என்ன செய்றோம், அது தடை செய்யப்பட்டதை போன்று படைக்கப்பட்டது என்கிற ஒரு வாதத்தை சொல்லுவோம். அப்படிதானே, அது படைகள் தானே என்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வமா உஹில்ல லி கைரில்லாஹ் என்று சொன்னால் அதற்கான பொருள்
அத்தபஹு லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காண்டி அறுத்து பலியிடுவது அது ஹராம். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காண்டி அறுக்கப்படுகிறது இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் நமக்கு ஹராம். வேற அவங்க பொரியோ அப்புறம் பொங்கலையோ புளியோதரைத்தையோ அப்படிலாம் தந்தா நமக்கு எதுவும் இல்லை, அது ஹராமே கிடையாது. அது அசலில் நமக்கு ஹலாலான பொருள். அந்த பொருளை அவர்கள் தந்தார்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம், எந்த தடையுமே இல்லை மார்க்கத்தில். மார்க்க அறிஞர்கள் யாரும் என்ன செய்யல, இதை தடை செய்து ஃபத்வா கொடுக்கவில்லை. அதை நம்ம விளங்கணும்.